வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இல்லையா அது எப்படி அந்த தெரியுமா கையில் எடுத்து பார்த்தா தெரியுமா பார்த்தா தெரியுமா. தேர்தல் இறுதி நேர பரபரப்பு கட்சி என்றால் அது தேமுதிக தான். கூட்டணியை தேமுதிக இறுதி செய்துவிட்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்துவிட்டதாக அர்த்தம் என நமது தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் செய்தியாளர் பாரி கார்த்திக் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதுபோலவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கடைசி அணியாக தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து ஒரு வழியாக அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கூட்டணியை இறுதி செய்து தேர்தல் வேலையை பரபரப்பாக தொடங்கிய பிறகே தேமுதிக தங்களது கூட்டணியையே இறுதி செய்யும். அதன்படி அதிமுகவுடன் புரட்சி பாரதம், புதிய தமிழகம், SDBI கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு அமைதியாக தங்கள் இடத்தை காலி செய்ய ஐயர் வரும் வரை அம்மாவாசை காத்திராது என்ற கதையாகிவிடக் கூடாதே என எண்ணிய தேமுதிக இறுதியாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு ஓகே சொன்னது. பொதுவாக சந்தைகளில் விற்பனை துவங்கும் போது காய்கறிகளின் ரேட் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாயாக இருந்தாலும் சந்தை முடியும் நேரத்தில் விற்றால் போதும் என கண்ட விலைக்கு காய்கறிகளை தூக்கி கொடுத்து விட்டு போவார்கள். அதுபோல எப்போது கூட்டணி என்றாலும் ஆரம்பத்திலேயே பல்காக 10-15 தொகுதிகளை கேட்கும் தேமுதிக இறுதியாக இனி வேலைக்கு ஆகாது என தெரிந்தவுடன் கொடுத்தது போதும் என கிடைத்த தொகுதிக்கு தலையாட்டிவிட்டு வருவார்கள். தேர்தல் நேரத்தில் தேமுதிகவினருக்கு இது வழக்கம்தான். அந்த வகையில் தேமுதிகவிற்கு முதலில் 3 தொகுதிகளை மட்டுமே அதிமுக ஒதுக்கியதாகவும், ஆனால் 10 தொகுதிகள் வேண்டும் என தேமுதிக அடம் பிடித்ததாகவும் சொல்லப்படும் நிலையில் கடைசியில் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் என 5 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி உள்ளார்களாம். ஏற்கனவே கடைசி பந்திக்கு வந்துள்ளோம், இதுவும் இல்லாமல் போனால் என்ன செய்வது என மத்திய சென்னை, தஞ்சாவூர், கடலூர், திருவள்ளூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு சம்மதித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பிரேமலதா விஜயகாந்த். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமானதை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு ஆரம்பமானது. அதில் ஃபைல் ஒன்றை வைத்து முகத்தை மறைத்தவாறு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த தொகுதிகள் என்பதை தற்போது சொல்லவா வேண்டாமா என பிரேமலதாவிடம் கேட்டார். அதற்கு அதெல்லாம் வேண்டாம் என பிரேமலதா கூற, ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தான வெள்ளை பேப்பரை காட்டும் போதே எந்தெந்த தொகுதிகள் என்பது தெரிந்துவிடுமே என்று EPS மெல்ல கூறினார். தொகுதி சொல்லலாமா? தொகுதி வேண்டாமா? இல்லையா அது எப்படி அந்த தெரியுமா கையில் எடுத்து பார்த்தா தெரியுமா பார்த்தா தெரியுமா. சைன் போட்டு இல்ல நல்ல நாள் பார்த்து சொல்லலாம் என நினைத்திருந்தேன் என வேண்டா வெறுப்பாக இழுக்க, அப்படியென்றால் என்னதான் செய்யலாம் என மறுபடியும் EPS கேட்க, சரி சொல்லிவிடுங்கள் என சலித்துக் கொண்டார் பிரேமலதா. கூட்டணியை இறுதி செய்வதில்தான் பிரேமலதா ஜவ்வாக இழுக்கிறார் என்றால் தொகுதிகளை அறிவிப்பதிலும் சஸ்பென்ஸ் என்ற பெயரில் பொறுமையை சோதித்தார். ஒவ்வொரு முறை தேர்தல் நடைபெறும் போதும் தேமுதிக மாவட்ட செயலாளர்களை அழைத்து கட்சி தலைமை கருத்து கேட்பது வழக்கம்.
மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என சொல்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக உள்ள கட்சியுடன் தான் தேமுதிகவினர் கூட்டணி வைப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என சொன்னதாகவும் அதை அப்படியே கேட்டு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுள்ளதாகவும் சொல்லப்படும் நிலையில் கட்சி தொண்டர்களே அந்த ஆச்சரியத்தில் இருந்து மீளவில்லையாம். எது எப்படியோ மத்திய சென்னை, தஞ்சாவூர் தொகுதிகளில் திமுகவிற்கு எதிராகவும், கடலூர், திருவள்ளூரில் காங்கிரசுக்கு எதிராகவும் தேமுதிக களம் காண்கிறது. விருதுநகரில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட உள்ளதாக ஒரு பேச்சு பரவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அடித்து பிடித்து 5 தொகுதிகளை பெற்றாலும் அத்தனையும் தேமுதிகவிற்கு சாதகமில்லாத தொகுதிகளாகவே உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறுகின்றன. 2011 அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து ஒரு மெகா வெற்றி கூட்டணியாக இருந்தது. இந்த முறை அதே போல மெகா வெற்றி கூட்டணியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.